بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மௌலுதும் மீலாதும் என்று எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வந்த மக்கள்ல 3 சாரார் வந்திருப்பாங்க. 2 சாரார் பற்றி நமக்கு கவலை கிடையாது. சில பேர் என்ன செய்வாங்க, இவன் ஒன்று சொல்கிறான் அவன் ஒன்று சொல்கிறான், எதிராக நம்புறது அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கு இருக்கு, அதை ஒன்றும் செய்யலாது. மூளை இருந்து அப்படி சொல்லுவானா, எவன் என்ன சொல்கிறான் என்னன்னு சரியா எவன் சொல்கிறான்னு பார்க்க தெரியாதா? இல்லை சரியா எவன் சொல்கிறான்னு தெரியாதாங்கிற. வெளிநாட்டிலேருந்து உங்கள் மகனுக்கு விசா வருது அரபியில், ஓராஜர்த்து டேட் முடிஞ்சு வச்சுக்கிறாரு, அவர் இன்னும் 10 நாள் இருக்குங்கிறாரு. இன்னொரு ஆள் பாரு, இவன் ஒன்று சொல்கிறான் அவன் கை சுரப்பணும்பியா விசாவை 50,000 ரூபா சம்பளங்கிறார் ஒரு லட்சத்து அப்படி வச்சுக்குவோம். ஏன்னா அரபியில் உனக்கு ஒரு விசா வந்தால் அதில் 1008 பல முரண்பாடு வந்தாலும் துட்டு கவனமாக உண்மையில் விசா எப்படி தெளிவா டேட் முடிஞ்சு வச்சு அலைவில அது மார்க்கத்தை சிந்திக்க மாட்டியாப்பா. எவன் எதை சொல்லிருப்பாங்கிற சரியா தவறா, அவன் இதை சொல்கிறான் இவன் இதை சொல்லான்னு சொல்கிறாங்க. மூளை இல்லாதவன் அவனை விட்டுருங்க. இன்னும் சிலர் உசுப்பேத்துற கேஸ் நம்மள்கிட்ட வருவான், வீசுன்னு வீசிட்டாங்களா அவங்க அன்னைக்கு. நம்ம பேசுவோம் திருப்பி அவங்கள்ட்ட போய் வீசுன்னு உங்களை வீசிட்டாங்களே. இது 2 கட்டம் இப்படி இருக்கு. அது உசுப்பேத்துறதாமா, என்னடா வீசுறான். ஆக இந்த 2 பேரையும் நம்ம கண்டுக்கிறது இல்லை. 3வது எது சரி தவறுன்னு சிந்திக்கிறவன். எது சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, யார் சான்றுடன் பேசுகிறார், என்ன லாஜிக்காக இருந்தாலும் சரி, தர்க்க ரீதியாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஹதீஸ்ல என்ன வார்த்தைகளை சொன்னாலும் சரி, இந்த வசனம் இதற்கு சம்பந்தத்துக்குரியதானா சரியா அப்படின்னு சிந்திக்கிறவர்கள். அதுக்கு தான் நம்ம திருப்பி சொல்றோம். இதுக்கு தான் இந்த மீட்டம் போடுறமே தவிர சும்மா சத்தம் போடுறது கிடையாது. இந்த நேரத்தில் சில வார்த்தைகள் நிறைய வரத்தான் செய்யும். பன்னின்னு சொல்லுவோம், நாயின்னு சொல்லுவோம், கழுதன்னு சொல்லுவோம். ஏன் சொல்றோம்? ஒரு அப்படி திட்டிட்டு போனா பேசாம செவிட கணக்கு போறதா நான் கேட்கிறேன். அதில் சொல்லியிருக்கான் பாருங்க, ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள், ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் மௌலிது ஓதவில்லையா அப்படின்னு ஒரு சவாலை விட்டுருக்கான். இதில் இன்னொரு வேடிக்கை, சிலதுக்கு பதிலே சொல்ல வேண்டாம். ஒருத்தன் பேசியிருக்கான், அல்லாவே மீலாது விழா கொண்டாடிருக்காங்க. என்னடா இதுக்கு பதிலாக சொல்ல, அல்லா மீலாது விழா அவன் தான் படைச்சவன். யோசிச்சு பாரு, இதுக்கு பதில் வேண்டாம். இந்த கிறுக்கு சொல்றத பின்னால் உட்காந்து தலையாட்டினா பாருங்க, எவ்வளவு மெண்டலா இருப்பான் பாரு. இதெல்லாம் இது சாதாரண விஷயமா இது? ஏன்னா அல்லாஹ் மீலாது விழா கொண்டாடிருக்காங்கிறது இஸ்லாத்தின் எதிரி. ஒமன் ஆதலமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாஹ் மீது பொய் சொல்லக்கூடிய அயோக்கியனை அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அயோக்கியன், அநியாயக்காரன். எவ்வளவு திமிர்றா உங்களுக்கு நான் கேட்கிறேன். அடே, ஒரு நாட்டை பற்றி நீ பொய் சொன்னா நாடு விடுமா? உன் வீட்டை பத்தி, ஒரு தெருவை பத்தி பொய் சொன்னா ஒரு தெரு சண்டைக்கு வராதா? வருமா வராதா? ரப்புல் ஆலமீனை பத்தி போய் அல்லாவே மீலாது விழா கொண்டாடி இருக்கான். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சில ஃப்ராட் ஏமாற்றான சில வாதங்கள் வச்சிருக்கிறான். அதை நான் சொல்லிக்கிறேன். எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் மௌலிது ஓதினார்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடை அமைத்து கொடுத்தார்களா இல்லையா? மேடை அமைத்து கொடுத்தாங்க. மௌலிது ஓதுறதுக்கா? அதை ஒரு உண்மையை சொல்லிக்கிட்டு இன்னொரு பொய்யை சொல்லலாமா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடை அமைத்து கொடுத்தார்கள். எதுக்கு? போர்க்காலங்களில் எதிரிகள் எல்லாம் சஹாபாக்களையும் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் தரக்குறைவாக கவிதையில் பாடினான். எப்படி? நல்லா கவனிக்கணும். சும்மா பொத்தாமதாக வச்சுட்டு போவாது. தர்க்க ரீதியாக சான்றோடு பேசுறேன். அவன் எதை சொன்னானோ அது அவனுக்கு முரணாக இருக்கிறது நான் சொல்றேன். ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்களுக்கு
மேடை அமைத்து நபிகள் பெருமானார் கொடுத்தார்கள். எதுக்கு? யா நபி சலாம் அலைக்கும் சொல்றதுக்கா? காட்டு காட்டு பிரச்சாரத்தை துறவிட்டாரல்ல, துற பெயரல்ல. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ஏறி அந்த மேடையில் யா நபி சலாம் அலைக்கும் சொன்னாரா? காட்டு. மௌலா யஸல்லி சொன்னாரா? காட்டு. இன்ன பைத்தன் அந்த காட்டு. ஒன்ன காட்டுற ஒன்ன மேடை அமைத்து கொடுத்தார்கள். மூழ்கு ஓதினார்கள். நீ ஒன்னே ஒன்ன காட்டு. இந்த மாதிரி ஒன்னு ஒரு வார்த்தை இந்த மாதிரி காட்டு. அப்ப எதுக்கு மேடை எடுத்து கொடுத்தாங்க? ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்பவர்கள் இஸ்லாத்திற்கு வர முந்தி அவர்கள் காஃபிராக இருக்கும் பொழுது, முஸ்லிம் அல்லாதவராக இருக்கும் பொழுது ஒரு திறமையான கவிஞர். அவர் மக்கத்து காவிர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தையும் இஸ்லாத்தையும் தரக்குறைவாக கவிதையில் பாடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் தான் கவிதை பாட தெரியாத, அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கலையே, ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கலன்ட்டான், ரசூலுல்லாஹ்வுடைய தகுதிக்கு அது தேவையில்லைன்ட்டான். உமா எம்பகைலஹு அவருடைய தகுதிக்கு ஒரு இறை தூதருக்கு போய் கவிதையை நம்ம சொல்லிக் கொடுப்போம்? கவிதைங்கிறது சாதாரண மக்கள் படிக்கிறது. ஒரு கவிஞர் படிக்க ஒரு இறை தூதர் அவருக்கு போய் இதையா சொல்லிக் கொடுப்பாங்கிற மாதிரி கவிதையை லேசா சொல்றான்ல. ஆனால் கவிதை தெரிந்த சஹாபாக்களும் இருந்தார்கள். மார்க்கத்தில் கவிதை முக்கியத்துவத்தை பெறவில்லை, குற்றமானதும் அல்ல. விளங்க, கவிதை முக்கியத்துவத்தை பெறவில்லை, குற்றமானதும் அல்ல. கவிதையை நபிகள் பெருமானார் பாடச் சொல்கிறார். யார? ஹஸ்ஸான. எதுக்கு? அவன் நம்மளை திட்டி பாடுறான். உஹுஜுல் முஷ்ரிகீன் ஃபைன்ன ஜிப்ராயில் மாக்க. அந்த முஷ்ரிக்குகளுக்கு கவிதையில் பதிலடி கொடு. அல்லாஹும்ம ஐயிதுஹு ரூஹுல் குதுஸ். இதெல்லாம் ஹதீஸ்ல இருக்கு. இந்த ஐயிதுல் குதுஸ் அவன் சொல்ல வந்தான். அல்லாஹும்ம ஐயிதுஹுல் குதுஸ். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இந்த ஹஸ்ஸானுக்கு யா அல்லாஹ் உதவி செய்வாயாக, உறுதிப்படுத்துவாயாக, நல்ல கவிதை ஹெல்ப் பண்ணுவ. பத்ர் போர்க்களத்தில் மலக்கெல்லாம் இறங்கி ஹெல்ப் பண்ணாங்க போர்க்களத்தில். அது மாதிரி போர் சம்பந்தப்பட்டு இவர் எதிரிகளுக்கு சவால் விடுகிறார், கவிதையில் பதில் பேசுகிறார். யா அல்லாஹ் இவருக்கு நீ உதவி செய்வாயாகங்கிறாங்க. இது போலுதா? இதுல இன்னொரு வேடிக்கை, அதையும் நான் சொல்லிக்கிறேன். லாஜிக்கா சொல்ற மாதிரி சொல்றா. நாங்க ஏன் பிறந்தநாள் விழா கொண்டாடுறோம் தெரியுமா? மீலாது நபி. நாங்க ஏன் மீலாது நபி கொண்டாடுறோம் தெரியுமா? அல்லாஹ்க்கு பிறப்புன்னு இருக்கா? அவ கேட்கிற முதல்ல அவன் கேள்வியை விளக்கிடுங்க, அதான் விளக்க வேண்டியிருக்கு. அல்லாஹ்க்கு பிறப்பு இருக்கா? அல்லாஹ்க்கு பிறப்பு கிடையாது. அதுக்கு வசன ஆதாரம் லம் யலித் வலம் யூலத் குர்ஆன்ல இருக்கு. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத். அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலாக்கு பிறப்புங்கிறது கிடையாது. ரசூலுல்லாஹ்க்கு பிறப்பு இருக்கா? ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. அப்ப அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடாட்டி அல்லாஹ் மாதிரி ஆயிடுவாங்க, ஷிர்க் ஆயிரும். அதுக்கு தான் கொண்டாடுறோம், பிரித்து காட்டுறோம். இதுதான் பாயிண்ட். நல்லா கவனிச்சுக்கிட்டே சொல்றத. அல்லாஹ்க்கு பிறப்பு கிடையாது, ரசூலுல்லாஹ்க்கும் பிறப்பு நாள் கொண்டாடாட்டா ரசூலுல்லாஹ்க்கும் பிறப்பு கிடையாதுன்னு ஆயிரும், அல்லாஹ்க்கு ஈக்குவல் ஆயிடுவாங்க. அல்லாஹ்க்கு பிறந்த நாள் விழா இல்லை, ரசூலுல்லாஹ்க்கு பிறந்த நாள் விழா, ஆனால் ஷிர்க் இல்லை, நீக்கி காட்டுறோம். இது மட்டும்தானா? இது மட்டும்தான் இருக்கா? இதை மாதிரி சொன்னா ஒன்று ரெண்டா இருக்கு. இதை வச்சு இப்படி பிரிக்க முதல்ல இப்படி ரசூல்லா பிரிச்சு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ரசூல்லா பிரிச்சு காட்டணும். இப்படி ஒரு முடிவுக்கு வந்தா என்ன ஆகும் தெரியுமா? சாப்பிடுறதுக்கு ஒரு பெருநாள். ஏன்? அல்லாஹ் சாப்பிட மாட்டான், ரசூல்லா சாப்பிடுவாங்க. கல்யாண பெருநாள். ஏன்? அல்லாஹ் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், ரசூல்லா கல்யாணம் பண்ணிப்பா. பெரிய மலஜலம் கழிக்கிறது. அல்லாஹ்வுத்தால மலஜலம் கழிக்க மாட்டான், ரசூலுல்லாஹ் மலஜலம் கழிப்பா. பாத்ரூம் கக்கூஸ் பெருநாள். சரி, காதலர் தினம் ஓகே, பெருநாள் மாதிரி காதலர் தினம். ஏன்? ரசூல் அல்லாஹ் காதலிக்க மாட்டான், மனிதன் காதலிப்பான். நபி அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பிரித்து காட்ட அல்லாஹ் சொன்னபடி செய், அவன் தூதர் சொன்னபடி செய். ஓ மரமண்டையில் உள்ள செய்யாத, என் மண்டையில் உள்ள நான் செய்ய முடியாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி பிரித்து காட்டுறது? நான் ஏன் இது சொல்றேன் தெரியுமா? இப்பதான் இந்த வசனம் அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ. அல்லாஹ் உயிர்கள் மரணிக்கும் பொழுது உயிர்களை கைப்பற்றுகிறான். இப்படி ஒரு வசனம் இருக்கு. இதை அவங்க சொல்றாங்க. அரபியெல்லாம் நிறைய, சில வேலை அரபி நிறைய சொல்லிட்டா கட்டிக்காரன்னு நினைக்கானோ, அப்படி கிடையாது. அரபி நிறைய கட்டிக்கார போய்வா. அரபி என்ன அரபி மண்ணா கட்டி நான் கேட்கிறேன். அடே மொழிங்கிறது இவனுக்கு அப்ப நான் பேசுவேன் அபுஜெயில் அரபிய. அரபி அபுஜெயில் இருக்காங்க, பிச்சு உதருவான். அது ஏன்?
இப்போ இங்கே வந்திருக்கீங்கல்ல, இங்கே இருக்கக்கூடிய ஆளில் நிறைய 10 வருஷம் 15 வருஷம் சவுதி துபாய்னு இருந்திருப்பீங்க. நீங்கள் பேசுகிற மாதிரி இந்த ஆலிம் சாஹிப் பேச தெரியாது. பேசி பாருங்க, முழிப்பான். பேச்சு முறைன்னு ஒன்று இருக்கு, தெரியாது. எனக்கு தெரியாமல் இருந்தேங்க. நான் சவுதி போன புதுசு ரொம்ப வேடிக்கையாக பல வருஷமாக என்னுடைய முதினா மேனேஜர் இருக்கான்ல, என்னை பார்க்கும்போது தான் சிரிப்பான். என்ன போன புதுசில் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌஸ் சர்ஃபி மௌஜூத், நல்ல கவனிங்க, சர்ஃப் ஃபி மௌஜூதுன்னு ஆக்காமன். சர்ஃப்னா என்ன எனக்கு தெரியாது. இதில் ஒன்று விளைக்கணும், மதரசாக்களில் சர்ஃப்னு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. மதரசா இருக்குல்லங்க, அதில் முதல் வருஷம் சர்ஃப்னா என்னன்னு சொன்னால் ஒரு வார்த்தையை பல்வேறாக மாற்றி செய்வது, அதான் சர்ஃப். லரப அடித்தான், இதை பல மாதிரி எப்படி மாற்றுவான்? எதிரிபு அடிப்பான், லர்பன் அடித்தல், லாரிபுன் அடிப்பவன், லுரிப அடிக்கப்பட்டது, இதை சொல்லி பேர் சர்ஃப். லரப எதிரிபு லர்பன் லாரிபு லுரிப எதிரிபு லர்பன் மதுரபன் அல்லது எதிரிபு யூதரப் ஒன்றை லா தவறிப் லா எதிரப் லா யுதரப், இதை ஒரு வார்த்தையை பல்வேறாக மாற்றி செல்வது. இதில் சொல்லும் பொழுது சிலர் குரானுடைய சிறப்பு கூட சொல்லுவாங்க. குரான் என்பது மிக லேசாக ஈஸியாக விளங்கக்கூடியது. குரான் அந்த கிதாபில் எழுதின ஒரு சிலர் கரெக்டாக எழுதியிருக்கான். குரான் ஈஸியாக விளங்கக்கூடியது, கரடு முரடான வார்த்தைகளை குரான் பயன்படுத்தாது அப்படின்னு ஒரு ஆள் கெட்டிக்கார ஆள் சொல்லியிருக்கான். அது இந்த மண்டைகளுக்கு ஏறலை. என்னென்ன உதாரணமா, முஸ்தஷிசி ராத்துன்னு வச்சுக்கிறீங்களேன். முஸ்தஷிசி ராத்தும், முஸ் சீன், தஷ் ஷீன், ஜி ஜே, சீனும் ஷீனும் ஜேயும் ஒரே இடத்துல வர்றது கஷ்டம். சீன் வேறு, ஷீன் வேறு, ஜே வேறு, இந்த மூணு. நான் எதுக்கு இந்த அரபி சொல்ல தெரியுமா? அரபி பேசுனாத்தான் கெட்டி திறமசாலின்னு ஒரு லூஸ் நினைக்குங்களா, நாங்களும் கொஞ்சம் பேசிக்கிறோம். இப்படியா திருந்து முஸ்தஷிசிராத்துன் இஸ்தஷிசர யஸ்தஷிசிரு இஸ்தஷிசாரன் ஃபஹுவ முஸ்தஷிசிருன் முஸ்தஷிருன் முஸ்தஷிசிரானி முஸ்தஷிசிருன முஸ்தஷிசிரத்துன் முஸ்தஷிசிரத்தானி முஸ்தஷிசிராத்துன். அவங்களுக்கு வராது, இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் இதை சொல்றேன்னா, இதுக்கு பேர் தான் சர்ஃப். ஒரு வார்த்தையை மாற்றி 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 நாங்கள் ஓடுற காலத்தில் இந்த இக்கான் சசன்னு ஒரு வரும். இந்த அஜத்மார்கள் அர்த்தம் சொல்லுவான் பாருங்க. இக்கான் சச, இக்கான் சசன்னு அர்த்தம் என்ன? நிமிர்ந்து நடந்தான்னு அர்த்தம், அவ்வளோதான். இந்த அஜத்மார் முன்தள்ளி பின் நடந்தான்னு அர்த்தம் சொல்லணும். எங்கேருந்து கண்டுபிடிச்சாலும் தெரியல. அது இக்கான் சச, இக்கான் சசு, இக்கைன் சாசன் போ முக்கான் சசு, ஒழுக்கோன் சிச யுக்கான் சசு, இக்கைன் சாசன் போ முக்கான் சசு, அல்லது இக்கான் சிஸ்ரி இக்கான் சிஸ்ரி இக்கான் சஸ் ஒன்னை இலாத்தக்கான் சிசா. இதுக்கு பேர் சர்ஃப். விளங்கிட்டா? உங்களுக்கு இது சர்ஃபை நல்ல விளங்கணும். ஒரு வார்த்தையை பல்வேறாக மாற்றுவது, ரைட்டா? ஏன் அரபி கேட்குறோம்? இல்லை, இந்த என்னுடைய கஃபீல் முதீர் மேனேஜர் கேட்குறாரு. அவர் பெரிய ஷேக்கு. என்னுடைய மேனேஜர் வந்து சிஐடி ஆஃபீஸர். என்னுடைய அதுக்கு மேலே உள்ள கஃபீல் இருக்கார், அவர் வந்து அந்த அந்த ஊருடைய ஜட்ஜ், காலி மஹ்கமா கோர்ட்டுடைய காலி, அவர் நீதிபதி. அவரை கீழே நான் வேலை பார்த்தேன், இப்போ புதுசாக போயிருக்கேன். அவர் கேட்காரு, அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி தான் சர்ஃபி மௌஜூத், சர்ஃப் ஃபி மௌஜூத்னு அர்த்தம். சர்ஃப் இருக்கான்னு அர்த்தம். சர்ஃப் எப்படி இருக்கும் நான் யோசிக்கிறேன். இது எழுத்து தானேங்க. ஒரு வார்த்தை இருக்கு, அவன் வந்தான் போனான்ங்கிறத இருக்கான ஆக்கணும், தெரியுமான ஆக்கணும். இவனை இருக்கான ஆக்கம் மொழிங்க. சர்ஃப் மாறும், சர்ஃப் தெரியுமா அப்படின்னா தெரியும், எடு அப்படிங்கிறான். சரி எடு. சர்ஃப் எப்படி எடுக்க முடியும் நான் முழிக்க? ஏன் நான் விளங்கிச்ச சர்ஃப் என்னது? இந்த லாரிபை எதிர்ப்பு லாரிபல் லாரிபோன். அவன் வேற என்னத்தை கேட்கணும் எனக்கு தெரியாது. இப்படி தான் ஆலிம் சாப் மானசால் படிச்சு கொடுத்துருக்கான். அப்போ அவன் சர்ஃப் மாலும் தெரியும். தெரியும் என்ன சார்? ஒரே சிரியாவில் இருக்கு. மாஃபி அப்துல் ரஹ்மான் 100 ரூபாய் சில்லறையாக எடுத்து கிரையால் எடுத்து வாஹித் இத்னா சலாசா அர்பா சில்லறை இருக்கான். சர்ஃப்னா சில்லறை 10 ரூபா 100 ரூபாய் மாத்திரம் இல்லைங்க. இதுதான் லோக்கலில் சர்ஃபு. அந்த லூசுன்னு நினைப்பான், நினைச்சான். அப்படி சொன்ன அவன் இன்னைக்கு பார்த்தாலும் போவான். அப்படியே அரபி ஒரு மேட்ரா நான் கேட்குறேன், மொழி ஒரு மேட்ரா. யாருக்கு மொழி தெரியாவிட்டால் தெரிஞ்சவன் கேட்டால் முடிஞ்சு வச்சு. நான் போன புதுசில் ஜவாசை கேட்டான், என் கபில் கூட போகும்போது வெயின் ஜவாசன்ட்ட பேப்பர்னு முடித்தேன். என் கூட டிரைவரு ஒரு மாற்று மதத்தவர் பாஸ்போர்ட்டை கேட்காங்க. அப்படியா இருந்தா
ஜவாஸில் பாஸ் பண்ண தெரியாது. இது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, தேவைக்கு உள்ளதான். மொழி என்பது என்ன? ஒன்றை புரிந்து கொள்வதற்கு மொழி. ஒரு மொழியினால எவனுக்கும் பெருமை கிடையாது. ஆங்கிலம் தெரிஞ்சா பெருமையா? அரபி தெரிஞ்சா பெருமையா? அரபி தெரிந்தால் நல்லது. குரானை புரிந்து கொள்ளலாம், ஹதீஸை புரிந்தால் ரொம்ப குரான் ஹதீஸை புரிந்து கொள்வதற்கு மிக ஈஸியாக அமையும். தெரியாட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஊமை எனக்கு அரபி தெரியுமா, எந்த மொழியா தெரியுமா, அவனை ஈமான்தார்னு சொல்ல மாட்டியா? ஊமை அரபி தெரியாது, எதுவும் தெரியாது, ஈமான் கரெக்டாக இருந்தா. அப்போ மொழி என்பது மொழியை வச்சுட்டு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அரபி மொழி என்பது ஒரு 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 எல்லா மொழியை போல அது ஒரு மொழி, அவ்வளோதான். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்கிறான். ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்தி இக்திலாஃபி அல்சினத்திக்கும். வானங்களும் பூமியும் இருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உள்ளது. நீங்கள் பல்வேறு மொழிகள் பேசிக் கொண்டிருப்பது, பல்வேறு நிறங்களில் நீங்கள் இருப்பது, இது அல்லாஹ்வுடைய டேலண்ட், திறமை அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. இந்த மாதிரி மொழியை பேசிட்டு தெரியும், அந்த மொழியிலையும் இவங்களுக்கு விஷயம் இல்லைன்னு நினைச்சு இவனுள்ளா சொல்றான். படிக்கிறான், ஒரு வசனத்தை படிக்காங்க. அந்த வசனத்தில் என்ன வருதுன்னா, எல்லா நபிமார்களிடத்திலும் நாம் ஒரு ஒப்பந்தம் செய்தோம், உறுதிமொழி எடுத்தோம். எல்லாம் சொல்றான் அந்த வசனத்தில். நீங்கள் இருக்கக்கூடிய காலத்தில் மற்ற நபிமார்கள் வந்தால் மற்ற நபியை நீங்கள் உறுதிப்படுத்துவீர்களா, நம்புவீர்களா, அவருக்கு உதவியாக இருப்பீர்களா அப்படின்னு நல்லா கேட்டிருக்கான். அப்ப எல்லா நபிமார்களும் ஆமா இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்தை பார்த்தீர்களா, அல்லாஹ் தஆலா மீலாத நபி கொண்டாடிருக்கான் அப்படின்னு. இதுல ஏதாவது விளங்கிச்சா உங்களுக்கு? இது எப்படின்னு சொன்னா, யாசின் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன். பார்த்தீர்களா, யாசின் பாத்தியா ஆதாரம் அப்படின்னா இது இருக்குதான்ற. இது குல் வல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். பார்த்தீங்களா, குல் அல்லாஹ் பாத்தியா ஆதாரம். அட யாசின் வல் குர்ஆனில் ஹக்கீம் என்ன இருக்கு? யாசின் பாத்தியா அல்லாஹ் சொல்றான், குல் அல்லாஹ் என்ன இருக்கு? அப்ப அர்த்தம் கூட சரியாக தெரியாத கூமுட்டைகள். இது பல இது மாதிரி அரபி மொழி டேலண்ட் கூட அவங்களுக்கு இல்லை. அதுல சில பேர் இவங்க அஜர்குமார்கள் சொன்னது போனோம்னு நிறைய போகணும், அங்க போக வேண்டாம். அவன் சொல்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ. அல்லாஹ் தஆலா ஹீன மௌத்திஹா, மரணிக்கும் பொழுது உயிரை கைப்பற்றுகிறான். குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் மரணிக்கும் பொழுது என்ன செய்யறான்? ரூஹை கைப்பற்றுறது யாரு? அல்லாஹ். இது எதுல இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. இன்னொரு வசனம், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி வக்கில பிக்கும். உயிரை வாங்குவதற்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கு அந்த உயிரை கைப்பற்றும் பொழுது, நல்லா கவனிச்சுக்கிடுங்க, உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகிறான்னு குர்ஆன்ல இருக்கு, உயிரை மலக்குகள் கைப்பற்றுறான்னு குர்ஆன்ல இருக்கு. அப்போ இது ஷிர்க் இல்லையா? இது ஷிர்கா அப்படின்னு அவன் கேட்கறான். கேள்வி வழங்குறான் உங்களுக்கு. அல்லாஹ் தானே உயிரை கைப்பற்றான்னு இருக்கு, ரைட்டு. அதே உயிரை கைப்பற்றுறது மலக்கள் கைப்பற்றுறாங்கன்னு இருக்க, இது ஷிர்கா? இது மாதிரி அவர் ரசூலுல்லாஹ் அவுலியாக்கள் சொல்லலாங்கிறான். புரியுதா உங்களுக்கு? வாங்கிட்டு அல்லாஹ் உயிரை கைப்பற்றுறான், மலக்கள் உயிரை கைப்பற்றுறாங்க. யாரு கைப்பற்றுறா? இது முரண்பாடா? இது யோசிச்சு பாருங்க. முரண்பாடு கிடையாது. அல்லாஹ் தான் உயிரை கைப்பற்றுறான். அல்லாஹ் நேரடியா வந்து இல்லை, யார் மூலமா கைப்பற்றுறான்? மலக்கள் மூலமா கைப்பற்றுறான். அல்லாஹ் இருந்துட்டு போய் உயிரை வாங்கிட்டு வா, உயிரை வாங்கிட்டு வர சொன்ன வாங்கிட்டு வர்றது மலக்கு. யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க உயிரை? அவங்கள பாக்கெட்ல வச்சிருவான் மலக்கு. உயிரை கைப்பற்றி கொண்டு அல்லாஹ்ட்ட கொடுப்பாங்க. அப்ப யாருக்கு போய் சேருது? இப்ப நான் இருக்கேங்க, ஈஸியா விளங்கிடுங்க. ஏன்னா 10 பேர் வேலை செய்யலாம் எனக்கு கீழே. உதாரணத்துக்கு எனக்கு நிறைய பேர் பணம் தர வேண்டி இருக்கு, 5000 10,000. நான் என்ன சொல்றேன், ஏப்பா அவங்கள்ட்ட எல்லாம் போய் பணம் வாங்கிட்டு வாங்க. எல்லாரும் போய் வாங்கிட்டு வந்து யார்கிட்ட தருவாங்க? என்கிட்ட தருவாங்க. பணமெல்லாம் வந்து சேர்ந்துருச்சா அப்படி கேட்குறீங்க. நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டானே, நானா போய் வாங்கினேன்? நான் போய் வாங்கல. யார் போனா? என் வேலையாள் போவான். ஏழையாளுக்கு அவனுக்கா பணம் கொடுப்பாங்க? நான் சொன்னதுனால கொடுத்தான், நான் சொன்னதுனால இவன் செஞ்சான். ஒரு மனிதன் ஆர்டர் பண்ணி அதை செஞ்சவன் நான் செஞ்சாங்க. இதை சொல்றான்ல, அது அல்லாஹ் உயிரை கைப்பற்றினா அவன் வந்து பிடிக்க எடுக்க மாட்டான். அடிமைகளை வச்சிருக்கான் மலக்கீழே. நம்மளாம் அடிமை, போட்டி. ரப்புல் ஆலமீன் அவன் வந்து எடுக்க வேண்டியதில்லை. போ எடுத்துட்டு வா, அங்க போய் எடுத்துட்டு வா, இங்க போய் எடுத்துட்டு வா என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லி மலக்கள் எடுக்கிறாங்க. இது முரண்பாடு கிடையாது. இது மாதிரி நிறைய வாசகங்களை நாம் பயன்படுத்துவோம். நாம இது மாதிரி வாசகங்களை பயன்படுத்துவோமா இல்லையா? எப்படின்னு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்கல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆர்குமெண்ட் நிறைய இருக்கு. அதில் ஒன்று, ரப்பி அல்லது யுஹ்யி வ யுமீத், உன்னுடைய ரப்பு என்ன செய்கிறான், என்ன உன் ரப்புனா யார், அல்லாஹ்னா யாரு அப்படின்னு அவன் கேட்குறான். அல்லாஹ் தஆலா தான் உயிரை தர்றான், அல்லாஹ் தஆலா தான் உயிரை எடுக்கான் அப்படி யார் சொல்கிறா? இப்ராஹிம் நபி சொல்கிறார். அப்போ அந்த மண்ணை என்ன செய்ய, அந்த நாட்டு அரசு என்ன சொல்கிறான்? அல்லாஹ் உயிரை தர்றான் எடுக்கானா, ஆனால் உஹ்யி வ யுமீத்தோ, நான் தான் உயிரை எடுப்பேன் உயிரை கொடுப்பேன் அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? உயிரை எடுக்கிறது உயிரை கொடுக்கறது. ஒரு ஆளை தூக்கி வெட்டிடுறிய, துப்பாக்கி எடுத்து சுடுறிய, நான் கொண்டேன்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக உயிரை நம்ம எடுக்கலை. அட கத்தி எடுத்து வெட்டுறீங்க, துப்பாக்கி எடுத்து சுடுறீங்க, செத்துட்டான். உயிரை நீங்களே எடுத்துருக்கிய, எங்கே காட்டுங்க. உயிரை யாரும் எடுத்தாப்போம்? நம்ம சொல்கிற ஒரு பேச்சுக்கு உயிரை பேச்சுக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்க. என் உயிரை பிடிச்சி வாங்குறான், வாங்க முடியுமா? அது இந்த மாதிரி வாசகம், அது உயிரை எடுத்துட்டான், உயிரை எடுன்னு சொல்கிறோம்ல. இந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உயிரை எடுக்கிறான்னா உண்மையிலே உயிரை எடுக்கான், அதை மறக்கல் மூலமாங்கிறான். இவன் என்ன சொல்கிறான்? நான் தான் உயிரை எடுக்கங்கிறான். யார்? அந்த மண்ணை என்ன சொல்கிறான்? நான் தான் உயிரை எடுக்கேன் உயிரை கொடுக்கேன். ஒரு தினம் கூப்பிடுறது, வெட்டிட வேண்டியது, உயிரை எடுத்துட்டானா. இன்னொரு தினம் கூப்பிட, இவனை வெட்டலை, உயிரோட போ அப்படின்னு உயிரை விட்டானா. இப்ராஹிம் யோசிக்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு உயிரை கொடுக்குறேன்னா ஒரு உயிரை நேரடியாக கொடுப்பது, உயிரை எடுக்கிறதுனா அப்படியே அந்த உயிர் போய் சேர்றது. இதை அல்லாஹ் சொன்னா இவன் வெட்டுறது குத்துறது சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி இப்ராஹிம் என்ன செய்றாரு? என்னுடைய இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான், நீ மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய் பார்ப்போம் பேபன்னு முழிச்சாங்கிறாங்க. இதே மாதிரி இவன் கொஸ்டின். இதுக்கு உதாரணமாக சில விஷயத்தை நான் சொல்ல விளங்கிறேன் உங்களுக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தை எடுத்துக்கங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மலக்கு வர்றாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? உனக்கு நான் ஒரு குழந்தையை தரப்போகிறேன். யார் சொல்கிறா? அஹபலக்கிய குலாமன் சக்கியா, உனக்கு நான் ஒரு குழந்தையை தரப்போகிறேன். ஜிப்ரீல் சொன்னால் என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு குழந்தையை தரப்போகிறேன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா தூது அனுப்பியிருக்கான்னு அர்த்தம். வேறு அவரா குழந்தைய கொடுப்பாரு? அல்லாஹ் தூது அனுப்பியிருக்கான். உடனே அந்த அம்மா சொல்லுது, அது எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? எந்த ஆம்பளையும் நான் பார்த்தது இல்லையே, தொட்டது இல்லையே, நான் விபச்சாரியும் இல்லையே, என்ன அநியாயமே எப்படி சொல்கிறேன், அது எப்படி பிறக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. பிறக்கத்தான் செய்யிட்டு போகிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான். அப்ப அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறான்னு ஒரு வசனம் இருக்கு, ஜிப்ரீல் கொடுக்கிறான்னு ஒரு வசனம் இருக்க. இது இருக்கா? எவ்வளவு மட்டமான ஒரு கொச்சை என்ன தெரியுதா உங்களுக்கு? மனிதனுக்கு மனிதன் பேசக்கூடிய வார்த்தை தான் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் ஒரு குழந்தைய கொடுத்துட்டாமோ. எப்போ மருத்துவத்தை பார்க்குறீங்க, டாக்டர்கிட்ட போறீங்க, பல மருத்துவம் பார்த்தீங்க, டாக்டர் போனார், மருந்து சாப்பிட எல்லாம் கடைசியில் அல்லாவோட கிருபையில் அல்லாஹ் ஒரு குழந்தைய கொடுத்துட்டான். அப்போ டாக்டர் மருந்து சாப்பிட்டது மருத்துவம். அப்போ ஜிப்ரீல் குழந்தையை கொடுக்கிறது அல்லாஹ் எப்படி குர்ஆன் ரசூலுல்லாஹ்க்கு ஜிப்ரீல் கொண்டு வந்தாரோ அதுபோல அந்த மரியமுக்கு ஜிப்ரீல் கொண்டு வந்தார். மனுஷனை சொல்லுவான், பக்கத்து வீட்டில் அந்த பையன் அந்த பிள்ளையோட ரொம்ப பழகிட்டே இருந்தான், கடைசியில் பிள்ளைய கொடுத்துட்டாங்களா அப்படின்னா விபச்சாரம் பண்ணிட்டான்னு அர்த்தம். இந்த வித்தியாச வளங்களை பாருங்க, வித்தியாச வளங்களை உங்களுக்கு. இது மனிதனுக்கு மனிதன் பயன்படுத்த, மனிதனுக்கும் எல்லாம் பயன்படுத்துவான், தனக்கும் எல்லாம் பயன்படுத்துவான். வித்தியாசத்தை விளங்கிடும். எல்லாத்தையும் ஒன்றுவரை போட்டு குழப்பக்கூடாது. இதை விளங்குறதுக்கு ஒரு ஹதீஸை நான் சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சிலர் வருவார்கள். அப்போ அல்லாஹ் சொல்வானா, ஒரு செல்வந்தனை பார்த்து சொல்லுவான், ஏப்பா ஒரு நாள் உன்னிடத்தில் நான் உணவு கேட்டு வந்தேன், ஒரு நாள் உணவு கேட்டு நான் வந்தேன், நீ உணவு தரமாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு அல்லாஹ் சொல்வானா மறுமையில். உடனே இந்த செல்வந்தன் சொல்லுவாங்க, யா ரப்பல் ஆலமீன், ஆலத்திற்கே ரப்பு நீ வந்து ஏண்ட கேட்டியா, அது எப்ப அப்படின்னு அவன் கேட்பான். உடனே அல்லாஹ் சொல்லுவான், ஒரு தடவை உன் வீட்டுக்கு முசாவர் வந்தாரா, ஒரு ஆள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சோறு தானு கேட்டாரா, ஆமாம், அப்போ நீ கொடுத்தியா, கொடுக்கல, அதான் எனக்கு தரலங்கிறேன். இது ஹதீஸ், ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? யாராவது ஒரு முசாஃபிர் வந்தால் அல்லாஹ் வந்து கேட்டால் என்ன அர்த்தமோ அது மாதிரி நினச்சிக்கிட்டு உதவி செய்யுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம்.
அதுக்காக முசாபர் அல்லாங்க முடியுமா? ஒரு முசாபர், ஐயா எனக்கு சோறு விடுங்க, வாசல் அல்லா நிற்காண்டி ஒரு கொஞ்சம் சோறு விடணும்னு சொல்லுவேன். முட்டாள் அப்படி சொன்னா, அப்படி சொல்லக்கூடாது. சில வார்த்தைகளை இலக்கியமாக சொன்னால் அதுக்கு தான் வைக்கணும். தாய்மார்களேன்னு சொல்லலாம். ஒரு பொம்பளையை பார்த்து எங்கள் அம்மா மாதிரி நீ என் தாய் மாதிரிங்களா, என் பொண்டாட்டி வாழ்க்கை செருப்படுத்துருவா, அது சொல்ல முடியாதுடா. வார்த்தைகள் பயன்படுத்துறதை விளங்கணும். இயற்கைக்கு மாற்றமான கொஸ்டினாக விளங்குதா? இதற்கு நபி வழியில் ஆதாரம் இருக்கா இல்லையான்னு தான் கேட்கணும். இருந்தால் ஏற்றுக்கணும், இல்லைன்னா தூர விட்டுறணும். இது கூடா நபி சொன்னார்களான்னு கேட்க முடியாது. நிறைய விஷயங்கள்ல உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் போய் கபரை பூசாதீங்க உடைக்கன்ட்டாங்க. ஒரு அஜத்து கேட்டார்ல, பூ போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அப்படி வராது. எதார்த்தம் யாருக்கு மாறான கொஸ்டின் வராது. சில வார்த்தையை சொல்லுவாங்க, சொல்ல எல்லாம் உள்ளடங்குவதோடு சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு செயலை ஒருவன் செய்கிறான், அதை நாம் சொல்லவில்லை என்று சொன்னால் அது தூக்கி வீசப்படும், அவ்வளோதான் ஹதீஸ். அதுலேருந்து ஒன்று ஒன்றா சொல்ல வேண்டியதில்லை. ஒன்று ஒன்றா சொல்லணும்னா கூமுட்ட அர்த்தம் எப்படின்னு பாருங்க. ஒரு டாக்டர் சொல்கிறான், பாய் அந்த அஜத்தை பார்த்துட்டு, இதற்கு அலிம்சா உங்களுக்கு சுகர் ரொம்ப இருக்குது, அதனால் கொஞ்சம் இனிப்பு சாப்பிடாதீங்க. இவ்வளோ சொன்னால் என்ன விளங்கணும்? இனிப்பு சாப்பிடக்கூடாது. இவன் என்ன சொன்னான் தெரியுமா? பூந்தியை திங்கிறது. என்ன டாக்டர் பூந்தி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? இந்த இனிப்புனா அதான்டா அர்த்தம். இவருக்கு இப்படி சொன்னாலும் மண்டையில் பூந்தி சாப்பிடாத, லட்டு சாப்பிடாத, ஹல்வா சாப்பிடாத, இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏன் இந்த 3 தானே சொன்னார், புட்டாசம் சாப்பிடலான்ட்டு வருமா நம்ம ஊர் பாஷை படி மிட்டாய். அப்போ இந்த மாதிரி அஜத்து என்னன்னா, ஒரு நபி வழி இருக்குன்னா அது எதையெல்லாம் உள்ளடக்கும் பாரு. பிராக்டிக்கல் நடைமுறை வழிமுறைகளுக்கு மாற்றமான கொஸ்டின் கேட்டால் அவன் முட்டாள். இதை விளங்குறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுதா இருந்தால் கூட, இங்கே எச்சில் துப்பாதீர்கள் ஈஸியாக வழங்கும். இங்கே எச்சில் துப்பாதீர்கள் சில இடங்களில் போட்டு பார்த்துருக்கீங்களா? எச்சில் துப்பாதீங்கன்னா என்ன அர்த்தம்? எதையெல்லாம் உள்ளடக்குமோ அதையெல்லாம் அதில் விளங்கணும். நான் சொல்லாத ஒன்றை ஒருவன் சொல்லி மார்க்கம் என்று வந்துவிட்டால் தூக்கி வீசினா அது எல்லா பிதத்தோடும். அதில் 1 2 இல்லை. நான் சொன்னது நபி வழி, நான் சொல்லாத பிதாத், அது லட்சம் இருக்கட்டுமே, லட்சம் தனித்தனியாக வர வேண்டியதில்லை, எல்லாம் உள்ளடங்கும். எச்சில் துப்பாதீர்கள் இருக்கு. இதுலேருந்து என்ன விளங்குவீங்க? ஒரு எச்சில் துப்பாதீங்க இடத்துல போய் நின்று 1 கடிச்சிட்டு தான் வைங்க. டே ஏன்டா 1 கடிச்ச? எச்சில் துப்பாதீர்கள் தானே போட்டிருக்கு, 1 கடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கானா பெரடியில் அரைஞ்சிருவான் விட்டா பேர. இந்த கிறுக்கு இன்னொன்று இருக்கு. சிலர் ஆஸ்பத்திரியில் எச்சில் துப்பவும் போட்டிருப்பான் ஒரு தொட்டியை வச்சு. இங்கே எச்சில் துப்பவும், இதுக்கு என்ன அர்த்தம்? எச்சில் வந்தால் கண்ட இடத்துல துப்பிடாத, இதில் துப்புன்னு அர்த்தம். இவன் என்ன செய்வாங்க, நம்மளே இருப்பா எச்சில் துப்பிட்டு போவான், கிறுக்கன்னு அர்த்தம். அப்போ எதையுமே பிராக்டிக்கலுக்கு மாற்றமாக நடைமுறைக்கு மாற்றமாக கொஸ்டின் கேட்க முடியாது. ஒரு ட்ரெயின்லேயே போய்கிட்டு இருக்கோம், ட்ரெயின் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு, நின்னா தான் ஏன் கேட்கணும். திடீர்னு ஒரு இடத்துல காட்டில் நிற்கிது, ஏன் நிற்கிது அப்படின்னு கேட்கலாம். நிற்கல போய்கிட்டே இருக்கு, ஏன் போய்கிட்டே இருக்கு? போய்கிட்டு தாண்டா இருக்கும் கிறுக்கு பையில, நின்னா தாண்டா ஏன் கேட்கணும். விளங்குது உங்களுக்கு? நடைமுறைன்னு ஒன்று இருக்கு. ரசூலுல்லாஹ் இப்படி தான் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை உள்ளடக்குவது போல சொல்லுவாங்க. அத்தனை பிதாத்துகள் வழிகேடுனா அத்தனை பிதாத்து வழிகேடு தான். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் யதவஃபா, அல்லாஹ் என்ன செய்யறான்? மனிதர்களுக்கும் பயன்படுத்துகிறான், தனக்கும் பயன்படுத்துகிறான். அல்லாஹ்க்கு பயன்படுத்தும் பொழுது வேறு அர்த்தம், மனிதனுக்கு பயன்படுத்துவது வேறு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த எதுவுங்கிறது அழைத்தல்ங்கிறது. ஹய்யா அலஸ் ஸலா சொன்னேன்ல, ஹய்யா அலஸ் ஸலா தொழுகைக்கு வாருங்கள், தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைப்பது யா முஹித்தீனே என்று அழைக்கக்கூடிய அர்த்தம் கிடையாது. ஷாவே பாதுஷாவே என்று அழைப்பது போல அழைக்கவில்லை. தொழுகைக்கு வாருங்கள் என்பது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மோதினாரு உயிரோடு இருக்க மனுஷனை கூப்பிடுறாரு. தொழுகைக்கு வாரம் யாரை கூப்பிடுறா? மோதினார் உயிரோடு இருக்காரு, செத்தவங்களையா கூப்பிடுறாரு. யா முஹித்தீன் வாங்க அப்படியே சொன்னாரு அவரு. ஷாவே பாதுஷாவே பள்ளிக்கு வாங்கன்னு சொல்றாரு. ஹய்யா அலஸ் ஸலா தொழுகைக்கு வாருங்கள் உயிரோடு இருக்க மக்களை கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடுறது நம்ம எங்க இஷ்டப்படி நாங்கள் செய்கிறோம்? நபிகள் பெருமானார் சொன்னது, நபிகள் பெருமானார் சொன்னது அது. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுங்கிறாங்க, ஹய்யா அலஸ் ஸலா தொழுகைக்கு அழைங்கிறாங்க. ஆக ரசூலுல்லாஹ் சொன்னது உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்களை அழைப்பது. அல்லாஹ் அழைக்கக்கூடாதுன்னு சொல்றது உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் சம்பந்தப்பட்டதில்லை. வேற என்ன? செத்து சுண்ணாம்பு போன அவங்களை அழைக்காதங்கிறான் அல்லாஹ். முஹித்தீன் கஜானி மூத்தா போயிட்டார்ல, ஆமா. ஷாவுல் பாஷா எந்த ஊரியா இருக்கட்டுமே, மூத்து ஆயாச்சா இல்லையா? ஆயாச்சு.
அவங்களை கூப்பிடாத, அவர்களை அழைக்காதே, கூப்பிடாதே. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வுடன் அவர்களை கூப்பிட்டு அழைக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த அழைப்புல எத்தனை விஷயங்கள் வரும். ஏன் இந்த அழைப்பு திருப்பி சொல்ல மௌலிதுல ஃபுல்லாக அதுதான் இருக்கு. வரி வரியா இப்போ பாடி சொல்றதுக்கெல்லாம் நேரம் பத்தாது, இந்த தொண்டை பத்தாது. இருக்கு மௌலிதுல வர்றது எல்லாம் அழைப்பது தான். எனக்கு முந்தி சில வசனங்களை படிச்சார, யாமன் தமாதா வஜித்தரம், தவறு செய்து விட்டவனே பாவ மன்னிப்பு தேடு என்பதும், யா குத்துப அஹ்ல ஸமா, வானத்தினுடையவருக்கெல்லாம் தலைவரே முஹித்தீன் என்று அழைப்பதும். இன்னொரு வசனம் இருக்கு. இது மாதிரி எத்தனையோ வார்த்தை நிறைய. யா நபி ஸலாம் அலைக்குல கஃபிரு அன்னி துனுபி, என் கஷ்டத்தை பாவங்களை அகற்றுங்கள் என்று அழைப்பதும். இது அத்தனையும் மனிதன் இறந்தவர்களை அழைப்பது. மனிதன் இறந்தவர்களை அழைப்பதைத்தான் அல்லாஹ் இணை வைத்தல் என்று சொல்கிறான். இந்த இணை வைத்தலுக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட். எத்தனை சான்று இருக்கு? ஒரு சான்று நான் உங்களுக்கு சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாயிடுறாங்க. மௌத்தான பிறகு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ரசூல்லா மௌத் எப்படி இருந்திருக்கும்? அமளி துமளியாக இருக்கும். ரசூல்லா மௌத்தாயிருந்தாங்கன்னா லேசாக இருக்கும். கடுமையான பயங்கரமான நிலையாயிடுச்சு ரசூல்லா மௌத்தான பிறகு. ஒரு ஊர் தலைவர், ஊர் முக்கியஸ்தர் ஒரு ஆள் மௌத்தாயிட்டா ஊர் என்ன வருத்து வர்றானுங்க, என்ன பாடுபடுது. ஒரு மாமன்னர், மாமன்னர் சக்கரவர்த்தி, அல்லாஹ்வுடைய தூதர், இவ்வளவு சஹாபா பெருமக்களை எல்லாம் அப்படியே அழகான முறையில் உருவாக்கிய நபிகள் நாயகம் அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னா அது சாதாரணமாக இருக்கும். புகாரில் இருக்கக்கூடிய சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிடுறாங்க. சஹாபாக்கெல்லாம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. நம்ப முடியவில்லை சஹாபாக்களுக்கு ரசூலா மௌத்தாயிட்டாங்கிறத. ஒரு முக்கியமான ஆள் மௌத்தாயிட்டா மாயையா இருக்கும், மௌத்தாத மாதிரி தெரியும், மனசு ஏத்துக்காது. ஒரு அரசியல் தலைவன், ஒரு நடிகன், அவன் ஜாவரதை நம்ப மாட்டானுங்க, இன்னும் உயிரோடு இருக்கான்னு சொல்றவன் இருக்கானே. அப்ப ரசூலா மௌத்தை ஒத்துக்குவாங்களா? அமளி துமளியா போய் கிடக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதையும் தெளிவாக பேசக்கூடியவர், காரமாக பேசக்கூடியவர், அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடியவர். சென்டிமெண்ட் அவுட் ஆயிட்டார். ரசூல்லா மௌத்தாயிட்டா நம்ம இஸ்லாம் ஏதுங்கிற மாதிரி ஃபீலிங் அவருக்கு. ரசூல்லா மௌத்து என்று யாராவது சொன்னா கொன்னே போடுவாங்கிறாரு. அபூபக்கர் சித்திக் வர்றாங்க, ரசூல்லாவுடைய நெற்றியிலே முத்தமிடுகிறார். திபத்த ஹய்யம் மய்யிதா, உயிரோடு இருக்கும் பொழுது நறுமணம் கமழ்ந்தீர்கள், செத்த பிறகும் மௌத்தான பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள். இந்த இடத்துல இன்னொன்று கவனிக்கணும். சில விஷயங்கள் அழைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அந்த அர்த்தம் கிடையாது. அப்படி வழக்கத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமுல் முஃமினீன், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி எதில் வருது? அத்தையாத்தில் தொழுகையில் இருக்கும் பொழுது நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாகன்னு வருது. இதை வச்சுக்கிட்டு யா நபி சலாம் அலைக்கும் சொன்னா என்னங்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது. இது ரசூலுல்லாவை அழைப்பதாக அர்த்தம் கிடையாது. அது முதல்ல விளங்கிடுங்க. எப்படின்னு பாயிண்ட் சொல்லி விஷயத்துக்கு வர்றேன். சலாம் அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்குல்ல, இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற இந்த முகமது என்பது தனித்த ஒரு ஸ்டைலில் உள்ளது. மற்ற எல்லா வார்த்தைகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் இலக்கணத்துக்கு கட்டுப்படாத வார்த்தை. ரசூலுல்லாஹ் அதை ஸ்பெஷலாக சொல்லிட்டு போயிருக்காங்க, யூனிஃபார்மாக சொல்லிட்டு போயிருக்காங்க. எப்படின்னு பாருங்களேன். அஸ்ஸலாமு அலைக்க இது ஒருமை, அஸ்ஸலாமு அலைக்குமா இது இருமை. உலகத்தில் இந்த அரபில தான் இருமைன்னு ஒன்று இருக்கு, வேற எந்த மொழியில் இருக்க மாதிரி தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கனா ஒரு மனிதனை பார்த்து உன் மீது சாந்தி உண்டாகட்டுமான்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்குமானா ரெண்டு மனுஷனை சொல்றது. ரெண்டுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமான்னு அர்த்தம். ஆனால் ஒரு ஆளாக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு பன்மை சொல்லத்தான் சொல்கிறோம். ரெண்டு ஆளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் தான், பல பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் தான். பொம்பளையாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கி இப்படி தான் அரபியில் வரும். அஸ்ஸலாமு அலைக்குன்னு பல பெண்களுக்கு இப்படி தான் அரபியில் வரும். பொம்பளையாக இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தாலும் ஒருமையாக இருந்தாலும் இருமையாக இருந்தாலும் எத்தனை பேராக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல காட்டி தர்றாங்க. அதுக்கு மட்டும் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் தனி ஸ்டைலில் உள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுங்க. பள்ளி நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைறீங்க, யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே பூட்டின வீடு, சாவி வச்சு திறந்து உள்ள போறீங்க.
அங்கே யாருமே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. உங்கள் மீது சார்ந்து கொண்டாட்டினா யாரு? நான் சொல்கிறேன் வீட்டுக்குள்ள உங்கள் மீதுனா எனக்குன்னு அர்த்தம். ஆனால் எனக்குன்னு வார்த்தையில் இல்லை, அஸ்ஸலாமு அலைக்கேன்னு வரணும். ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் தொழுகையில் அசர் தொழுகை நடக்கல, அத்தையாத்திர உட்காந்து இமாம் என்ன செய்வார், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுங்கிற சொல்கிறாரா? அதுக்கு வலைக்கம் யார் சொல்கிறது? பின்னால் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு சொல்ல இல்லை. ஏன்? இந்த யூனிஃபார்ம் ஸ்டைலே வேறு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டைலு ரசூல் அப்படியே மாற்றிட்டாங்க. இது முஹம்மத், இதில் எல்லாம் ஒரே யூனிஃபார்மாக இருக்கட்டும், இதில் குழப்பம் வேண்டாம். ஆண்பால் பெண்பால் கூட்டம் கூட்டம் இல்லை பதில் இதே வேண்டாம். அந்த அஸ்ஸலாத்துக்கு மட்டும் அப்படி தனி ஸ்டைல். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம் ஒரு ஆளை பார்த்து. ஆனால் ரசூல் இந்த சலாம் என்னன்னா பிரார்த்தனைக்குரியதுட்டாக ரசூல், அழைப்பதற்குரியதல்ல. அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக, அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். நபியின் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக, உங்கள் மீது உண்டாகட்டுமாக. சரி, அத்தையாத்திரை இப்படி அழைச்சாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழைக்க சொன்னாங்க, இப்படி சலாம் சொல்ல சொன்னாங்கல்ல, அதில் இருந்து தான் நாங்கள் என்ன செய்கிறோம், யா நபி சலாம் அலைக்கும் அப்படிங்கிற தெரியல. சஹாபாக்களுக்கு இப்படி தெரியாதோ? ரசூல்லா தானுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறவர் சொல்லி தந்தாங்க ஐயுஹன் நபின்னு. ஏன்டா ரசூல்லா யா நபி சலாம் அலைக்கும் படிக்கல? ரசூல்லா எப்படி தன்னைத்தானே படிப்பான்னு கேட்குறியா? இப்ராஹிம் நபிக்கு படிக்க வேண்டியதானே? ஸலவாத் ஓதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் யா இப்ராஹிம் சலாம் அலைக்கும் சொல்ல வேண்டியதானே? அட சஹாபாக்கள் இதை கவனிச்சு இதை பார்த்துக்கிட்டு சொன்னாங்களா? வெளியே வந்து சாத்தா ஐயோ நபின்னு சொல்லி முடிச்சுட்டு வெளியே வந்து யா நபி சலாம் அலைக்கும் படித்தாங்களா? யாரை எந்த சஹாபியாவது காட்டு, ஆதாரத்தை காட்டுன்னா ஆதாரத்தை காட்டணும். ஹதீஸ்ல இருந்து ஆதாரத்தை காட்டு, என்னத்தையாக படிச்சுட்டு போகக்கூடாது. இந்த மௌலிதுங்கிறது இந்த மீலாது என்பதெல்லாம் இஸ்லாமிய வழிமுறை கிடையாது. காட்டிடுவாப்ப எங்க இதில் ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கா, நாங்கள் என்ன பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு கேக்கு வெட்டி மெழுகுத்தி வெறுத்தியெல்லாம் நாங்கள் எரிச்சி வச்சா கொண்டாடுறோம். கொஸ்டின், ஏன்டா மாற்று மதத்தவ மாதிரி கிறித்தவர்கள் மாதிரி ஏன்டா பிறந்தநாள் கொண்டாடுறீங்க? ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், பிற கூட்டத்தை ஒருவன் பின்பற்றினால் அவர்களை போன்று நடந்தால் இவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள். இது ஹதீஸ். எது? பிற கூட்டத்தை பின்பற்றக்கூடாது, அவங்கள போல காப்பி அடிக்கக்கூடாது. அப்புறம் ஏப்பா கிறித்தவர்கள் கொண்டாடுற மாதிரி நீங்கள் ரசூலுல்லாஹ்க்கு பிறப்பு நாள் கொண்டாடுறீங்க? இது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை, கிறித்தவர்கள் கலாச்சாரம்னு சொன்னால் நாங்கள் என்ன கிறித்தவர்கள் மாதிரியாக கொண்டாடுறோம்? அவங்க மெழுகுவர்த்தி வைக்கிறாங்க, அவங்க வேற என்ன செய்கிறாங்க, கேக் வெட்டுறாங்க. இது கரெக்டான பதிலாக? இது ஒருத்தனை போய் நீங்கள் சொல்கிறீங்க, ஒருத்தன் பன்னிக்கறி சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க, பண்ணி சொன்னா உரைக்கும், அதுதான் பன்னிக்கறியை சொல்கிறேன். ஒருத்தன் பன்னிக்கறி சாப்பிட்றான், ஒரு பன்னிக்கறி ஏன் கூடுன்னு நினைக்கான அதை சாப்பிட்றவங்க இருக்கான்ல, இங்கே வெள்ளை பண்ணி கிடைக்கும்ல ஸ்டால் போட்டு விற்க தானே செய்கிறாங்க பல ஊர்களில் இருக்கா? பன்னிக்கறியை நல்ல சுட்டு நல்ல இது பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். இன்னொரு ஒரு முஸ்லீம் சாப்பிட போகிறான், டேய் ஏன்டா அவனை மாதிரி பன்னிக்கறி சாப்பிட்றேன்னு சொல்கிறான். நான் அவனை மாதிரியே சாப்பிட்றேன், இஞ்சி பூட்டெல்லாம் போட்டு பிஸ்மி சொல்லி தானே சாப்பிட்றேன். இது பேச்சா? இது வெக்கம் கட்டுறது தெரியல. அடே பிறப்பு நாள் கொண்டாடுதல் முக்கியமா மெழுகுவர்த்தி முக்கியமாங்கிற? மெழுகுவர்த்தி கேட்கடா முக்கியம். பிறப்பு நாள் கொண்டாடுவது என்பது, பிறந்த நாள் கொண்டாடுவது என்பது இஸ்லாத்தில் இல்லை. ஏன்டா கொண்டாடுங்கன்னா இதோ இஸ்லாத்தில் இருக்கிறது காட்டுறா, இந்த குர்ஆன்ல இருக்கு அப்படி காட்டணும், ஹதீஸ்ல இருக்கு அப்படி காட்டணும். நான் அவங்கள போலவா செய்கிறேன்? அவங்க கஞ்சா ஏன் இவன் இப்படி சொல்கிறான்னு நினைக்கிய? இவங்க சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? ஒரு திருடனே வச்சுக்கிறேங்கண்ணா, ஏன்டா அவனை மாதிரி திருடுறான்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் இவங்கள்ட்ட. நான் அவனை மாதிரி பூட்டை உடைச்சி கதை உடைச்சா போனேன், சன்னல் தொடர்ந்து லேசாக கையை விட்டு 100 ரூபா வந்து ஒதுக்கிட மாட்டோம்ல. இதை ஏன்டா அவனை மாதிரி கஞ்சா அடிக்கிற, நான் அவனை மாதிரி பீடியில் சுற்றி அடிக்கிறேன், வாயில் விட்டு மின்னு தானே திக்கிறேன், இப்படி சொல்ல மாட்டோம்ல. இவன் ஏன் இப்படி சொல்கிறான் அதுதான் சொல்ல போகிறேன். இவன் ஏன் இப்படி சொல்கிறான்? இவனுக்கு எழுதி வச்ச கூமுட்டைகள் இருக்கிற மதுஹபில் இப்படி தான் எழுதி வச்சிருக்கான். மதுஹப் இருக்குல்லங்க, மதுஹப்னு சொல்லி எழுதி வச்சிருக்கானே, எழுதுற குடிகார ராஸ்கலாக இருக்கணும் எவனாக இருந்தாலும் சரி. என்னடா சந்தேகம்? பார்த்தீர்களா பெரியவர்கள் முன்னோர்களா கஞ்சா அடிக்கிற கொடுங்க எவன்டா முன்னோர்கள்? فيجوز تعاطي القليل مع الكراهة ولا يحرم فيجب كتمه على العوام. சிறிதளவு கஞ்சா அடித்துக் கொள்ளலாம், குற்றமில்லை. ஃபத்வல் முயின் ஷாஃபி மதம் சட்டத்தில் இருக்குடா. நீங்க என்ன சொல்ல போறீங்க? எழுதுற குடியார பையனா தானே இருக்கணும்.
அவன்லாம் ஒரு அஜய் தாலிம் சபா எழுதுனவன். நான் இருந்தாலும் எழுதுனவன் செருப்பாலே அடிச்சிருப்பேன். என்னடா இது? தாத்தையில் கலீல் மால் கராஹத்தி, சிறிதளவு கஞ்சா சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஒலா யாரும் குற்றம் கிடையாது. கத்துமுகலாம், சிறிதளவு கஞ்சா அடிக்கலாம் என்பதை மக்கள்கிட்ட மறைச்சிருக்க சொல்லிடாதீங்க அப்படி எழுதியிருக்கான். அவன் மக்கள்கிட்ட மறைச்சு சொல்றான்னு என்ன அர்த்தம்? அஜய்குமார் மட்டும் அடிக்கலான்னு அர்த்தம். வெளியே அதான அர்த்தம். ஏன்னா மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது. அவன் விளக்க வேற கீழே கொஞ்சம் அடிக்கலான்னு சொன்னா மக்கள்லாம் நிறைய அடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப அஜய்குமார் கஞ்சா கடவை அளந்து கொடுந்த உலகம் பார்த்தா ஓட்டம் ஒத்துக்கிற போறியா? திருட்டு ஏற்கனவே கேள்விப்படல. திருட்டு ஒரு ஒரு ஹிதாயான்னு நினைக்கிறேன், ஹனவி மதப் நூல். ஒரு 2 பேர் திருட போறான். ஒரு வீட்டில் எழுதி வச்சிருக்கான் அரபிய. இல்லைன்னு சொல்லுங்கடா எவனாவது. இல்லைன்னு சொல்லு. வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தா அப்படி இல்லை தூக்கிட்டு வா பார்க்கலான்னு சவால் விடுறான். உன் மேடைக்கு தூக்கிட்டு வர்றோம் சவால். நீ பேசக்கூடிய மேடையில தூக்கிட்டு வர்றோம். இப்ப காட்டுறான் அவனா சும்மா காட்டுறான். நீ மேடையை போடு. கஞ்சா அடிக்கிறது கூட எழுதியிருந்த அதை தூக்கிட்டு வர்றோம். திருட்டு 2 பேர் திருட போறான். வீட்டை உடைக்கல, பூட்டை உடைக்கல, ஜன்னலை உடைக்கல, செவத்துல ஓட்ட போடுறான். எழுதி வச்சிருக்கான். செவத்துல ஓட்ட போடுறான். ஓட்ட போட்டு ஒருதான் உள்ள போறான். ஒரு திருடன், அந்த திருடன் சொல்ல மாட்டாங்க, ஒருதான் உள்ள போறான், இன்னொருதான் வெளியே நிற்கான். வீட்டுக்குள்ள ஜாமானை எல்லாம் அள்ளி வெளியே போடுறான். வீட்டுக்குள்ள இருக்கிறத பணம் அது இது தங்க எல்லாம் தூக்கி அள்ளி வெளியே போடுறான். வெளியே நிற்கிறான். அவன் வீட்டுக்குள்ள போல வெளியே இருந்தே பொறுக்கிட்டு போயிட்டான். இந்த 2 பேரில் திருடர்கள் யார்? கொஸ்டின். சிந்தனையை பார்த்தீங்களா எப்படி சிந்திச்சு? அவன் சொல்லுவான் எவ்வளவு பெரிய சிந்தனை. திருடர்கள் யார்? பதில் 2 பேருமே திருடர்கள் இல்லை. எப்படி எப்படி ஏன் அப்படி சொல்றீங்க? விளக்கம். வெளியே இருந்து ஜாமான் அள்ளிட்டு போனான்ல, அவன் உள்ள போல இல்ல. உள்ள போல இல்ல, வெளியே தானே எடுத்து. சரி, உள்ள இருந்து போட்டான். அவன் வெளியே ஒரு முழு சும்மா தானே வந்தான். மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எதை அதிகம் சாப்பிட்டால் போதை வருமோ அதை குறைவாக சாப்பிட்டாலும் ஹராம். எப்படி வட்டுருக்கமான வார்த்தை ரசூலுல்லாஹ் வார்த்தை. எல்லா கஞ்சா அபின்னு அது இது எவ்வளவு லேட்டஸ்டான ஒட்டுமொத்த போதை எல்லாத்துக்கும் செருப்படிது. மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எதை அதிகம் சாப்பிட்டால் போதை வருமோ அதை சிறிதளவு சாப்பிட்டாலும் ஹராம். இது ஹதீஸ். விதிவிலக்கே இல்லாத அளவுக்கு எதுவுமே நீங்க கூடாது. சும்மா ஏதாவது சாராயம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? கஞ்சா குடுனாயிரும். நாளைக்கு புதுசா என்ன குடுனாயிரும். எதுவும் நீங்க கூட எல்லாம் ஒட்டுமொத்த அடி. எதை அது இதான ரசூலுல்லாஹ்ங்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது இதுதான். ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா எத்தனை விஷயங்கள் உள்ளடங்கணும் அத்தனையும் உள்ளடக்கும். சும்மா அல்லாஹ் சொல்றான் யுதீ ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். இந்த தூதருக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டது போல இதையும் சொல்லுவான். அப்போ தூதருக்கு கட்டுப்பட்டா அல்லாஹ் கட்டுப்பட்டது. அப்போ தூதர் அல்லாஹ் ஒன்று சொல்லாமா? அம்மா எதில் தூதருக்கு கட்டுப்பட்டாலும் அதில் மட்டும்தான், எல்லாத்துலேயும் கிடையாது. கட்டுப்படுற மார்க்க விஷயத்தில் தான். சரி, எல்லாத்துக்கும் வச்சு பார்ப்போம் பொருத்துமா அது. இந்த தூதருக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்ட மாதிரி. அப்போ இந்த தூதர் சாப்பிட்டால் அல்லாஹ் சாப்பிட்ட மாதிரியா? இல்லை இல்லை. ஏன் தூதர் மூத்தா போனா அல்லாஹ் மூத்த மாதிரி ஒத்துக்குவியா? சொல்ல மாட்டேன். ஏன்? கட்டுப்படுதல். கட்டுப்படுதல். இது உலகத்தில் நம்மள்கிட்ட இந்த பழக்கம் இருக்கும். நம்மளுக்கு அந்த வித்தியாசம் இருக்கும். உங்க அண்ணன் தம்பி உங்க ஃப்ரெண்டுனே வச்சுக்கிடுங்களேன். ஃப்ரெண்டை சொல்றிய ஒரு கல்யாண வீட்டில் ஒருத்தன் கூப்பிட்றான், முக்கியமான வேலையை கூப்பிட்றான், அல்ல ரூபா கொடுத்தோட கூப்பிட்றான். என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுப்பாங்க, அவன் வந்தா நான் வந்த மாதிரி தான் சொல்லுவ மாட்டோமா? என் தம்பியை கூட்டுவாங்க, அவன் வந்தா நான் வந்த மாதிரி தான் சொல்ல மாட்டீங்க? எல்லாம் சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் பொருந்துமா? தம்பியை கூட்டுவாங்க, அவன் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி சொல்லலாம். கொண்டாடி கூப்பிடுறான், என் தம்பியை கூட்டுவான், நம்ம அந்த மாதிரி செருப்பாலே ஒன்று அடிப்பாடா. ஏன்? இதெல்லாம் பழக்கமான வார்த்தைகள். இது ஷிர்க்கு கிடையாது. மனிதனை பிரித்து காட்டு. மனிதனுக்கு அவனை கட்டுப்பாடு. அவர் தொழுகிற மாதிரி தொழு, அவர் நோன்பு வைக்கிற மாதிரி நோன்பு, அவர் அமல் செய்கிற மாதிரி அமல் செய். இது அவரை கட்டுப்படுத்தி போ. இறைவன் தனி, அல்லாஹ். அல்லாஹ்க்கு உள்ளது எந்த தன்மை அவற்றை கொடுத்துடாத. அல்லாஹ்வுடைய தன்மை இருக்குல்ல, அதை கொடுத்துடக்கூடாது. அதை கொடுத்தா அதுதான் முஷ்ரிக், குஃப்ர், ஷிர்க். அதான் நான் சொல்ல வந்தேன். நபிகள் நாயகம் மௌத்தாயிடுறாங்க. மௌத் யாருக்கு? எல்லா மனுஷனுக்கும் மௌத்து வரும்.
எல்லாம் குல்லுமன் அலைஹா ஃபானுங்கிறான். எல்லாம் அழிந்து போகும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், அத்துணை பேர்களும் மரணத்தை சந்தித்தே சுகித்தே ஆக வேண்டும். சுகித்தே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹ் மௌத்தாயிடுறாங்க, உமர் சத்தம் போடுறாங்க, அபூபக்கர் சித்திக் வந்து என்ன செய்றாங்க? திபுத ஹய்யம் வ மய்யிதா, உயிரோடு இருக்கும் பொழுது நறுமணம் கமழ்ந்தது போல மையத்தான பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு சும்மா போகல, ஒரு சட்டத்தை சொல்லிட்டு இப்படி சொல்றாங்க. உயிரோடு இருக்கும் பொழுது நறுமணம் கமழ்ந்தீர்கள், மையத்தான பிறகு நறுமணம் கமழ்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் சொல்றாங்க. என்ன சட்டம்? அவர் இஷ்டப்படி இல்லை, சட்டம் சொல்லி அதற்கு ஆதாரமாக குர்ஆனை சொல்றாங்க. என்ன சட்டம்? மன் கான யாபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். இந்த வசனம் எத்தனை இடத்துல இதை நம்ம சொல்லியிருக்கோம். எவனாவது இதை எடுத்து பதில் சொல்றானா? சொல்ல முடியாது. மன் கான யாபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத் வமன் கான யாபுதுல்லாஹ வஹதா ஃபஇன்னல்லாஹ ஹய்யுல் லா யமூத் அப்படிங்கிறாங்க அபூபக்கர் சித்திக். இது என்ன அர்த்தம்? புகாரில் இருக்கக்கூடிய செய்தி. இது என்ன அர்த்தம்? நீங்கள் முஹம்மதை வணங்கினால், அதாவது ரசூல்லா பாடி கிடக்குது, மையத்து கிடக்குது, ரசூல்லா இறந்த பிறகு நறுமணம் கமழ்கிறீர்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு நீங்கள் இங்கே முஹம்மதை வணங்கினால்ங்கிறாங்க. யாராவது வணங்கினாங்களா? சஹாபாக்கள் ரசூல்லா வணங்கினாங்களா? வணங்கினாங்க. வணங்கினாங்கன்னா என்ன? கும்பிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. வணங்கினாங்கன்னா கையேந்தினாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எத்தனையோ வணக்கத்தில் ஒரு இருக்கு வணக்க வகை. ஒரு வகை வணக்கத்தை செஞ்சாங்க. இதை சொல்றாங்க அபூபக்கர் சித்திக். மன் கான யாபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். நீங்கள் முஹம்மதை வணங்கக்கூடியவர்கள் இங்கே இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், முஹம்மது இறந்து விட்டார். இறந்து போற ஆளை வணங்கக்கூடாது. முஹம்மது இறந்து விட்டார். வமன் கான யாபுதுல்லாஹ வஹதா, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்னல்லாஹ ஹய்யுல் லா யமூத், அவன் உயிரோடு இருக்கிறான், மரணமாகவே மாட்டான். அப்ப எப்படி வணங்குறாங்க? என்ன வணங்குறாங்க? அல்லாஹ்வுடைய பல தன்மைகள் இருக்குல்ல, வல்லமைகள். அதுல ஒரு தன்மை வல்லமை மரணமாகாத தன்மை, நித்திய ஜீவன். ஹய்யுல் கய்யூம்ங்கிறவங்க, ஹய்யுல் கய்யூம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்பது அல்லாஹ்வுடைய தனித்தன்மைகள் உண்டு, வேற யாருக்கும் அந்த தன்மை கிடையாது. அந்த சாகாத ஒரு தன்மை அல்லாஹ் ஒருவனுக்கு தான். அந்த தன்மையை, சாகாத தன்மையை ரசூலுல்லாஹ்க்கு இருக்கிறதா நினைச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போலன்னு சொல்லிட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ் சாகலன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ அல்லாஹ்க்கு கொடுத்த தன்மையை ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்களே, இதுதாண்டா ரசூலுல்லாஹ் வணங்குறதுன்னு அபூபக்கர் சித்திக் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுக்கிறது என்னது? அல்லாஹ்வுடைய தூதர் தான். இந்த ரசூலுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அர்த்தம் தான். ஆனா மௌத் என்று வரும்பொழுது மனிதர் ஞாபகம் வச்சுக்க, அல்லாஹ்வுடைய தன்மையை அங்க கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்றாரு. என்ன வசனம்? ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல் அஃபை மாத குத்ல இன்கலத்தும் அலா அகாபிக்கும். இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு இல்லை. இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் தான். இதற்கு முன்னால் எத்தனை தூதுவர்களோ வந்திருக்கிறார்கள், எத்தனை தூதர்கள் வந்து கொல்லப்பட்டு மரணமாகி இருக்கிறார்கள். அதுபோல இந்த முகமது கொல்லப்பட்டால் அல்லது மரணித்து விட்டால் நீங்கள் உங்கள் மார்க்கத்தை விட்டு ஓடப் போகிறீர்களா? யாருக்காக இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கலாம். சஹாபாக்கள் யாருக்காக இஸ்லாத்துக்கு வந்தீங்க? ரசூலுல்லாஹ்வின் மீது எவ்வளவு பிரியனால் வை. இஸ்லாத்துல வந்து அல்லாஹ்வுக்கு உண்டன, ரசூலுல்லாஹ்க்காக கிடையாது. ரசூலுல்லாஹ் பின்பற்று, உயிருக்கு மேலாக நினை. அல்லாஹ் தான் ரப்புல் ஆலமீன், அவனுக்காக இஸ்லாத்தை வந்தேன்னு நினைக்க, ரசூலுல்லாஹ்வுக்காக இஸ்லாத்தை வந்தேன்னு நினைக்காது என்று இந்த வசனத்தை ஓதுகிறார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இது எப்போ இறங்கிய வசனம்? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு போர்க்களத்தில் நடந்த வசனம் அது. அதை அந்த இடத்துல தூக்கி போடுறாரு. ஏன் போடுறாரு? அல்லாஹ்வின் எந்த தன்மையும் ரசூலுல்லாஹ் காட்டக்கூடாது. எதையும் ரசூலுல்லாஹ் கொடுத்துட முடியாது, நபிக்கே கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தனித்தன்மைகள் உள்ளது. பிரார்த்தனை நாம் அவன்கிட்ட கேட்கிறது, பிரார்த்தனைங்கிறது அல்லாஹ்ட்ட மட்டும் கேட்க வேண்டிய தன்மை. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குவோம், உன்னை தவிர யாரையும் வணங்க மாட்டோம். அதுபோல உன்னிடம் உதவி தேடுவோம், அந்த உதவியை யார்கிட்ட தரக்கூடாது. அல்லாஹ்ட்ட உதவி தேடுவோமே, அந்த உதவி மனுஷன் தரக்கூடாது. உன்னிடம் தான் உதவி தேடுவோம், வேற யார்ட்டையும் தேட மாட்டோம். இதை அல்லாஹ்ட்ட தேடக்கூடிய உதவியை மனுஷனை தேட முடியாது.
அப்போ வித்தியாசத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அபூபக்கர் சித்திக் அவங்க என்ன செய்றாங்க, எல்லா வார்த்தையிலும் அல்லாஹ் பார்த்தான் கேட்கிறான் எல்லா மனிதனுக்கும் சொல்றோம். மனிதன் கேட்பது வேறு, அல்லாஹ் கேட்பது வேறு. மனிதன் பார்ப்பது வேறு, அல்லாஹ் பார்ப்பது வேறு. மனிதனை கூப்பிடுவது வேறு, அல்லாஹ்வை கூப்பிடுவது வேறு. நீ கூப்பிட்டது மனிதனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறியா, அல்லாஹ்வை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறியா? இதான் கொஸ்டின். எப்படி கூப்பிடுற? ஒரு மனுஷனை கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிடுறியா? இப்ராஹிம் கூப்பிட்ட மாதிரி தான் யா முஹித்தீன் கூப்பிடுறியா? இதுக்கும் அல்லாஹ் பதில் சொல்றான். அடே நீ எவனையாவது அழைத்தால் நடக்கும் கால் இருக்கிறதா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. அலஹும் அர்ஜுலன் யம்ஷூன பிஹா அம்லஹும் ஐதின் யப்தஷூன பிஹா அம்லஹும் ஆயுன் யுபஸிரூன பிஹா அம்லஹும் ஆதானு யஸ்மஊன பிஹா. எவனை நீங்கள் அழைக்கிறீர்கள் நடந்து வர முடியுமா, பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா? உயிரோடு இருக்க நீங்களாவது நடந்து வருவீங்க, நான் வருவேன். செத்த முஹீதீன் வருவாரா? செத்த சாலிம் பாஷா வருவாரா? கூப்பிடாத. அழைப்பதில் கூட மனிதனை அழைப்பது போல அல்லாஹ் அழைக்காத. அல்லாஹ் அழைக்கிறது போல எந்த மனுஷனை அழைக்காது. அல்லாஹ் அழைப்பது வேறு, அல்லாஹ் பார்ப்பது அவன் தன்மை தனி. அவனுடைய தன்மையை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட தன்மைகள் மௌலிதில் வழங்கி கிடக்கும். பாவ மன்னிப்பு தர்றது நிறைய டைரக்டா நீங்கள் தான் கையை பிடிக்கணும், என்ன காப்பாற்றணும், உங்களை விட்டால் வேற கதி இல்லை என்று அல்லாவிடத்தில் எதையெல்லாம் கேட்க வேண்டுமோ அத்தனையும் கேட்கக்கூடிய ஒரு அபலம், ஒரு அயோக்கியத்தனம் மௌலிதில் நிரம்பி கிடக்கும். இந்த மௌலிதை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ஓதினாரா? இதுக்கு பதில் சொல்லு. ஹஸ்ஸான் இப்னு சாபித் மேடையில் ஏறி பாடினார். எதை? நீ ஓதக்கூடிய இந்த மௌலிதையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதை பாட அனுமதித்தார்கள் என்பதை வைத்துக்கொண்டு எல்லா கவிதையும் பாடிட முடியாது. ரசூல்லா ஆட்டுக்கறி அனுமதிச்சாங்கன்னா பன்னிக்கறி தின்றியாதிலிருந்து ரசூல்லா கறி சாப்பிட அனுமதிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ எதை சாப்பிடணும்? ரசூல்லா எதை ஹலால் ஆக்கினார்களோ அதுதான். ரசூல்லா எந்த கறியை எந்த இறைச்சியா அங்கீகரிக்கிறார்கள் அதை சாப்பிடு. அது மாதிரி ரசூல்லா எந்த கவிதைகளை அங்கீகரித்தார்கள் அதை படி, குற்றம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்த கவிதை அதை எடுத்து படி. அதுவும் வீடு வீடாக படிக்க இயலாது. சஹாபாக்கள் அப்படி படிக்கல. உனக்கு பிடிச்சிருந்தா படிச்சுட்டு போ. எதாக இருக்கணும்? ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரமாக இருக்கணும் என்பதை கவனத்தில் கொண்டு ரசூலுல்லாஹ் அனுமதித்ததை எந்த அளவுக்கு எதை அனுமதித்தார்கள் என்று பார்த்துதான் ஒவ்வொரு விஷயத்தில் நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்